ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐயில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐயில் இருக்கிற அமிர்த கலாஷ் ஸ்கீம், ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், எப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை வந்து எல்லா பீரியட்லையுமே, அதாவது எல்லா டைம்லையுமே உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டென்யூரில் இருந்து தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த டென்யூருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கீம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி இதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸ் வந்து எண்ட் ஆகும் பொழுது நெக்ஸ்ட்டு ஒரு டென்யூர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த டென்யூரில் தான் அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு செப்டம்பர் 30, 2024 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலராக எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் வந்து அந்த பர்டிகுலர் டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ நீங்கள் வந்து ரினிவல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மந்த்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த மந்தில் இருந்து 400 டேஸ் வரைக்கும் இதில் டென்யூர் இருக்கும். அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டு நீங்கள் திருப்பியுமே ரினிவல் பண்ணி திருப்பியும் அடுத்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் 2 கேட்டகரி, ஒன்று ஜென்ரல் பப்ளிக், இன்னொன்று சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் பப்ளிக் பார்த்தீங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நீங்கள் மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான டென்யூர் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 400 டேஸ், அதாவது நீங்கள் எந்த மந்த்லேருந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேஸில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 டேஸ் வந்து கால்குலேஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 400 டேஸ் கழித்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டிக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ மெச்சூர்ட் ஆனதுக்கு பிறகு எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அந்த 400 டேஸ் கழிச்சு உங்களுக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட இந்த நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு பேஸ் பண்ணி, அதாவது 90% ஆஃப் லோன்ஸ் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க பிரான்ச்சஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் எஸ்பிஐ யோனோ ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ அதன் மூலமாகவும் இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நாமினியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாமினி ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துக்கு உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சின்ன கால்குலேட்டர் மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.10. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து
அந்த 400 டேஸ் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7781 ருபீஸ் வந்து உங்களுக்கு. ஸோ ஒரு 3 லேக் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 லேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 23,342 ருபீஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. டோட்டலாக 3,23,342 அமௌண்ட் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கெயின் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அதுவே வந்து ஒரு 6 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 6 லேக்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 46,685 ருபீஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக கெயின் பண்ணியிருப்பீங்க. இதுவே வந்து நீங்கள் ஒரு 8 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 9 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 10 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இதே போல் இன்னொரு ஸ்கீம்ஸும் எஸ்பிஐயில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த என்ன ஸ்கீம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட எஸ்பி யோனோ ஆப் வச்சுருப்பீங்க, அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது நெட் பேங்கிங் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுமே எனக்கு தெரியாது அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க எஸ்பிஐ பேங்க்கை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க இது ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட எஸ்பிஐ அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.